ப்ரோ மூச்சு காற்று தான் உயிரின் வெளிப்பாடு, அப்படி என்றால் மூச்சு காற்றுக்கும் உயிர் சக்தியாகிய விந்துவிற்கும் தொடர்பு உண்டா? மூச்சு காற்றை கொண்டு விந்து சக்தியை மேல்நிலைக்கு கொண்டு செல்ல முடியுமா? வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக நம்முடைய உடலில் ஓட்டமாக நம்ம உணரக்கூடிய ஓட்டமாக நிகழ்வது முக்கியமாக சொல்லணும்னா 2 வகையான ஓட்டம். ஒன்று ரத்த ஓட்டம், இன்னொன்று காற்று ஓட்டம் ஆச்சுங்களா. இப்போது ரத்தம் உறைஞ்சிட்டாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சுவாசிக்க முடியல அப்படின்னாலும் உடல் அப்படியே ஸ்டன் ஆகிரும். ஆகவே காற்றுக்குள்ளே மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா வள்ளலார் வெளியில் போயிட்டுருக்கிற காற்றை உள்ளுக்குள்ளே ஓட விட்டோம் அப்படின்னா நமக்கு மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு சொல்லுவார். அதுக்கான பல்வேறு ரகசியங்கள் இருக்குதுங்க. அதெல்லாம் தான் விந்து ஜெயம் பயிற்சியில் நம்ம முழுமைப்படுத்தி அதை தனி பயிற்சி முறையாகவே சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அந்த காற்றையும் நம்ம பயன்படுத்திக் கொள்வோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிராணதவத்தை எடுத்த உடனே பிராணன் அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி அதற்கான ஒரு தவமுறையை கொண்டு வந்திருக்கிறோம். அதுதான் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். இதில் கலந்து கொண்ட சகோதரர்கள் பயிற்சி முடியும் வரை கொஞ்சம் பயிற்சியில் கவனம் முழுமையாக செலுத்துறது ரொம்ப சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் ஸ்டேஜில் நீங்கள் பயிற்சி எடுக்கும்போது வர்ற கேள்விகள் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் வர்றீங்களா, அடுத்த ஸ்டேஜ் வரும்போது இல்லாமல் போயிடும். ஏன்னா அதுக்கான விளக்கங்கள் அதில் வந்துடும். அதே மாதிரியே 3வது ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ், 5வது ஸ்டேஜ்னு கிளாசிக் செலிபஸில் 10 ஸ்டேஜஸ், 10 வகையான பயிற்சி, 10 வகையான பயிற்சி இல்லைங்க, 12 15 வகையான பயிற்சிகள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒன்று கூட இன்டர்லிங்க். இப்போ நீங்கள் இது எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தான் விந்து ஜெயம் பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு ஒரு முழுமை கிடைக்கும். ஆகவே ஒவ்வொரு பயிற்சியும் ஒன்றோடு ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கிறதுனால தான் நம்ம அதை தனியாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொடுத்துட்ருக்குதுங்க. ஸோ இந்த பயிற்சிகளில் நீங்கள் வரும்பொழுது இப்போ நீங்கள் காற்றை பற்றி நீங்கள் கேட்குறது, இந்த கேள்விக்கான விடை விந்து ஜெயம் பயிற்சி முடியும் போது உங்களுக்கு தெளிவாயிரும். வாழ்க வளமுடன் சகோதரர்.